தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சென்னையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், சென்னையில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு யார் தலைமை தாங்கியிருக்காங்க? ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தப்படுது? பிரியதர்ஷினி, அதிமுகவினுடைய மாணவர் அணி சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது சமீப நாட்களாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்று வருவதாகவும் அதனை தடுப்பதற்கு தமிழக அரசு போதிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுகவினுடைய மாணவர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மாணவர் அணியினுடைய தலைவர் செங்கை ஜி ராமச்சந்திரன் மற்றும் அதிமுகவினுடைய மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி உள்ளிட்ட அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். மாணவர் அணி மற்றும் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் 400க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறையினருக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம், அதனைத் தொடர்ந்து திருச்சி மற்றும் கிருஷ்ணகிரியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், அதே போன்று ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் போன்றவை அதிக அளவில் இது போன்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டி காவல்துறையும் தமிழக அரசும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழலாக இருக்கிறது என்று இந்த நடவடிக்கையை எல்லாம் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் தலைவர்களும் தற்போது பேசி வருகிறார்கள். போராட்டம் காரணமாக வள்ளூர் கோட்டம் பகுதியில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். சம்பவங்கள், மாணவிகளுக்கு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் கடந்த